கடவுளே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட லட்சியங்கள்ல ஒண்ணு இன்னைக்கு நிறைவேற போகுது. இத்தனை நாளா நானும் சிவாவும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த நாள் இன்னைக்குதான். சிவாவுக்கு நான் கொடுத்த வாக்கு இன்னைக்குதான் நிறைவேற போகுது. எதெல்லாம் நினைச்சு சிவா இத்தனை வருஷமா கஷ்டத்தை அனுபவிச்சாரோ அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிய போகுது. சிவாவோட அப்பா எல்லாரும் முன்னாடியும் சிவா தான் அவரோட மூத்த மகன்னு சொல்ல போறாரு. எந்த அங்கீகாரத்துக்காக சிவா இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருந்தாரோ அதே இன்னைக்கு அவருக்கு கிடைக்க போகுது. சிவாவோட வாழ்க்கைக்கு இன்னைக்குதான் முழுசான ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. ஏதோ என் மனசுல இருக்கிற பாரம்லாம் பாதியா குறைஞ்ச மாதிரி நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீதான் காரணம். நான் உன்கிட்ட வச்ச வேண்டுதலுக்கு இன்னைக்கு பலன் கிடைக்க போகுது. ரொம்ப நன்றி கடவுளே. எனக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரியும். உன் குடும்பத்துல யார் யார் இருக்காங்க, உங்க அம்மா யாரு, உன் புருஷன் என்ன பண்றாருன்னு உன்னை பத்தின எல்லாமே எனக்கு தெரியும். பத்து எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆமா, எப்படி நான் தானே கண்டுபிடிச்சேன்? நீ பண்ணது மிமிக்ரியே இல்ல, உன் வாய்ஸ் தான் அப்படியே கேட்டுச்சு. சரி, அது எனக்கே தெரியும். எங்க என் குரலை நீ மறந்துட்டியோன்னு நான் உன்னை செக் பண்ணேன். அது எப்படி நான் மறப்பேன்? நான் தான் அடிக்கடி உன்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. சரி. ஆமா, நீ எப்ப வந்த? இவ்வளவு நேரமா நான் உன்னை பார்க்கவே இல்லையே. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீ வந்து எங்களை இப்பதான் பாக்குற. அம்மா அப்பா அத்தனை எல்லாரும் வந்திருக்கோம். அப்புறம் தீப ஊர்ல இல்ல, அதனால அவ வரல. என்ன சார் ஆச்சு? கோவிலுக்கு போறோம், சும்மாவா போறது? அதான் சாமிக்கு பூ வாங்கிட்டு போலான்னு நிறுத்தினேன். டேய், அவசரப்பட்டு யாரும் இறங்கிறாதீங்க. நான் சொல்ற வரைக்கும் அமைதியா இருங்க. சார், நிஜமாவ சொல்றீங்க? ஏன் அப்படி கேக்குற? இல்ல சார், கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்துட்டு இருக்கும்போது ஒரு பூக்கடை பார்த்தப்போ எனக்கும் வாங்கணும்னு தான் தோணுச்சு. அப்புறம் ஏன் சொல்லல? சரி, கோவிலுக்கு முன்னாடி தான் கடை இருக்குமே, அங்க வாங்கிக்கலாம்னு தோணுச்சு. எங்க வாங்கினா என்ன? சரி இரு ஒரு நிமிஷம். இந்தா பூ வாங்கிட்டு வா. ஏய் நில்லுங்கடா. யாரா நீங்க? அந்த பொண்ணை விடுங்கடா. டேய் நில்லுங்கடா. தம்பி அந்த கார்ல போறவங்க அந்த பொண்ணை கடத்திட்டு போறாங்கப்பா. அவங்கள போய் புடிப்பா. ஏய் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சார். தேங்க்யூ மேடம், உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எங்களை பிளெஸிங் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருக்கு. வாங்க வாமா. ஐலி தோ வந்துருவாரு மாமா. ரெண்டு தடவை கால் பண்ணிட்டேன், ஏன் கால் அட்டென்ட் பண்ண மாட்டாரு? பாவம் உதய பெருமாள் மாமா சிவாவை பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. சிவா ஏன் இப்படி பண்றாரு? பிரித்திகா, உன் மாமியார் நாம சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என்னமோ இந்திராணி கிட்ட இருந்து சொத்தை வாங்க போறேன்னு சொன்னாங்க. இன்னும் அதுக்கான ஒரு அறிகுறியையும் காணுமே. விடுமா, நாம சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இதுக்கு மேல அவங்க இஷ்டம். கடைசி வரைக்கும் அந்த இந்திராணிக்கு கீழே தான் இருக்கணும்னு அது அவங்க தலைவிதி. என்ன ரித்திகா பேசுற? அது அவங்க தலைவிதி மட்டும் இல்ல, நீயும் அந்த இந்திராணிக்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் அசால்ட்டா இருக்காத. இன்னைக்கு இதை விட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்காது. எப்படியாவது உன் மாமியார இந்திராணி கிட்ட பேசவை. செல்லம், இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். இப்பவே ஆரம்பிச்சிட்டோம்னா அது நாம பிளான் பண்ணதுன்னு நல்லா தெரிஞ்சிரும். என்ன
முகத்துல ஏதோ பதட்டம் தெரியற மாதிரி இருக்கு. என்ன யோசிக்கிற? இல்ல, உன்னை ஏற்கனவே நான் தான் ஷூட் பண்ணேன். ஆனா நீ எப்படி உயிரோட இருக்கன்னு யோசிக்கிறேன். ஆனா எப்பவா இருந்தாலும் உன் உயிர் ஏன் கையால தான் போகணும்னு இருந்திருக்கு. அதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன் உயிர் நீ நினைச்சா மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனே நடிச்சாலும் முடியாது. அப்படி நடக்கணும்னா அத நான் நினைச்சாதான் முடியும். நடக்காதா? இப்ப எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. உன்னால என்ன தொடக்கூட முடியல. நீ என்ன கொல்ல போறியா? கிடோ. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நீ நல்லா புரிஞ்சுக்கோ வருமா. உன் அழிவு கூடிய சீக்கிரத்திலேயே நடக்கும். நீ ரொம்ப பேசுற. போடுங்கடா. போ. தொலைச்சிருவேன். சார், சார் எந்திரிங்க சார்.